புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தி, புதுச்சேரியில் 25% தமிழக பேருந்துகள் இயங்கி வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரி போக்குவரத்து, தமிழக போக்குவரத்து துறையில் உள்ள பேருந்துகள் 20% பேருந்துகள் மட்டுமே தற்போது இயங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். தருண அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள காத்திருக்கும் நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுக்கு பஞ்சப்படி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 6 சக கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தமிழ்நாடுல அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. அதே போல புதுச்சேரியில 2 பணிமனைகள் இருக்குது. அந்த 2 பணிமனைகளிலும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் உள்ள பணிமனைகளிலிருந்து தினமும் 80 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதுல 25 பேருந்துகள் மட்டுமே தற்போது வெளியே சென்று உள்ளதாக அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி பணிமனையிலிருந்து விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், மதுரை, கோவை, நாகர்கோவில் என பேருந்துகள் பணிமனையிலிருந்து இயங்கப்பட்டு வருகிறது. தற்போது அந்த பணிமனையிலிருந்து ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் இந்த பேருந்துகள் பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுச்சேரி உப்பளம் சுப்பையா சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தற்போது தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.